தமிழகத்துல பொறியியல் கல்லூரிகளுக்கு விதிகளை மீறி முறைகேடாக அங்கீகாரம் வழங்கிய விவகாரத்துல அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் உட்பட 13 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் சிலர் ஒரே நேரத்துல வெவ்வேறு கல்லூரிகளில் பணிபுரிவதாக கணக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. மேலும் உரிய விதிகளை பின்பற்றாமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பொறியியல் கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழக அதிகாரிகள் அங்கீகாரம் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் சில பேராசிரியர்கள் ஒரே நாள்ல வெவ்வேறு கல்லூரிகளில் பணியாற்றியது தெரிய வந்திருக்கு. இந்த முறைகேடுகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் சிலர் உடந்தையாக இருந்தது அம்பலமாக இருக்கு. அதன் அடிப்படையில உரிய விதிகளை பின்பற்றாமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கியதாக அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் 10 பேர் மீதும், முறைகேட்டில் ஈடுபட்டதாக 3 பேராசிரியர்கள் மீதும் லஞ்சம் ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இந்த சம்பவம் மாணவ மாணவியரின் கல்வித்தரத்தை நேரடியாக பாதிப்பதாகவும், அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் 47% கல்லூரிகள் இது போன்ற முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாகவும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு.